இங்க வந்து இவங்க பேட்டிங் ஆடுறப்போ ம். சன்ரைசர்ஸ் பேட்டிங் ஆடுறப்போ அந்த ஸ்டைல் அனிகேத் வர்மா ஒரு சூப்பர் கேமியோ ஆடிட்டு போனாரு. பேட் ம். கமின்ஸ் அவர் பங்குக்கு ஒரு 6. இஷான் கிஷன் அந்த ஸ்டேஜ்லயும் ரொம்ப நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஸோ ஸ்லாக் ஓவர்ஸ்ல ரன்ஸ் வந்துருச்சு. இங்க ம். சால்ட் ஒரு செட்டில் பேட்டர் அவுட். அங்க நினைச்சு பாருங்களேன். ஒரு 5வது ஓவர் 6வது ஓவர் வந்த இஷான் கிஷன் கடைசி வரைக்கும் பேட்டிங் பண்றாரு. ம். வேறஸ் இங்க வந்து ஒரு சால்ட்டோட விக்கெட் தான் டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் பத்திதார் ஜிதேஷ் ஒரு ஸ்பார்க் காமிச்சாங்க. பட் இவ்வளவு ரன்ஸ் அடிக்கணும்னா ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு பட்டிருக்கணும். அவர் ம். சிஎஸ்கேவோட எப்படி அடிச்சாரோ அந்த மாதிரி அடிச்சிருக்கணும். அண்ட் டிம் டேவிட் ஃபிட்டா இல்ல. ம். சோ இது 2 தான் ரொம்ப பேக் ஃபயர் ஆச்சு. வேற இஷான் மலிங்கா ரிவர்ஸ் பண்றாருங்க. ரொம்ப நல்லா ரிவர்ஸ் பண்றாரு. சோ ஐ திங்க் கோயிங் ஆன் நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய டேலண்ட்ட பார்க்க போறோம்னு நினைக்கிறேன் ஐபிஎல்ல. அட்லீஸ்ட் அந்த ப்ராமிஸ் காமிக்கிறாரு இப்போதைக்கு. சோ அவரோட ரன் அவுட் குரூஷியல். ரொமாரியோ ஷெப்பர்ட 0க்கு எடுத்தாச்சுன்னா அங்கேயே நான் மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். மேபி ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேஸ வந்து இது பாசிபிள் தான் அப்படின்னு காமிச்சது வந்து விராட் கோலி தான் இல்லையா? வழக்கத்த விராட் விட கோலி அண்ட் இன்னைக்கு சால்ட். அதான் பவர் பிளேல சொல்றேன். பவர் பிளேல வந்து ம். சால்ட் கூட ஒரு எண்ட்ல நிக்க வச்சுட்டு இவர் வந்து பயங்கரமா போயிட்டு இருந்தாரு. 200 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்ல வழக்கத்தோட ஒரு வேகம் இருந்துச்சு. ஸோ வந்து கரெக்ட். எல்லாமே அதே மாரி ஒரு கன்வென்ஷனல் ஷாட்ஸ் தான். அவரோட ரிஸ்ட் ஒர்க் வந்து அவ்ளோ பயங்கரமா இருக்குது. ஃபீல்ட அவ்ளோ அழகா வந்து கிளியர் பண்ணாரு. அந்த அ அ சர்க்கிள்குள்ள இருக்கிற ஃபீல்டர்ஸ தலைக்கு மேல அழகா கிளியர் பண்ணாரு. ஸோ அவரோட கேம பத்தி சொல்லுங்க. அவர் ஆஃப் செஞ்சுரி அடிச்சா சேஸ்ல வந்து தோத்ததே இல்ல போல. பட் இன்னைக்கு வந்து அந்த ஆமா. ஆஃப் செஞ்சுரி சின்னதா மிஸ் ஆகிருச்சு. கேமும் போயிருச்சு. எக்ஸாக்ட்லி. 43 ரன்ல அவுட் ஆனாரு. சூப்பரா விளையாடினாரு. இன்ஃபாக்ட் ஆரம்பத்துல விராட் கோலி தான் அடிச்சாரு. சால்ட் வந்து 8 பால்ல 3 ரன்னோ என்னமோ இருந்தாரு. அவருக்கு சுத்தமா படல. ஒரு தடவ கேட்ச் பிடிச்சாங்க. ஆனா நோ பால்னு வந்துச்சு. ஃப்ரீ ஹிட்லயே அவுட் ஆனாரு. பட் அஃப்கோர்ஸ் அது கணக்குல கிடையாது. வேறஸ் விராட் கோலி அன்ஸ்டாப்பபிளா தெரிஞ்சாரு. அங்கதான் ஹர்ஷ் தூபே நான் பாராட்டுவேங்க. 2வது மேட்ச் தான் விளையாடுறாரு. பெரிய விக்கெட். வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விக்கெட். சோ அங்க ஒரு பிரேக் போட்டது ஒரு இன்ஃபார்ம் பேட்டர் அவுட் எடுத்தாங்க.